நாங்கள் போன ஃபஸ்ட்டு ட்ரிப் இது தான். கேரளாவில் இருக்க மலம்புழா டேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். போகிற வழியில் எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. யானை பாதை புகைப்படம் எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இது வீட்டு வளர்ப்பு மாடு. குழந்தைங்களோட போகும்போது இங்கே பாரு யானை, இங்கே பாரு எருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் சொல்லும்போது அவங்க எக்ஸைட் ஆகிசி இதுவா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது எங்களுக்கும். நாங்கள் சின்ன குழந்தைங்களுக்காக இங்கே பாருங்க யானை வருதுனால பெரியவங்களும் திரும்பி யானையா அப்படிலாம் திரும்பி பார்க்கும்போது எல்லாருக்குமே அது ஜாலியாக இருந்தது. மெயினாக வந்துட்டு இந்த ரோப் காரில் போகும்போது எங்களுக்கே ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது, நம்ம எப்படி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு. ஆனால் நாங்கள் ஏறின டைமில் ஃபுல்லாக மழை. வெயிலில் போயிருந்தால் கூட இந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணியிருப்போம்னு தெரில. ஆனால் மலையில் வந்து அந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி மலையில் இந்த மாதிரி தண்ணி, அருவி இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாள் இப்படி மலையில் கூட்டிகிட்டு குழந்தைங்கள சுற்றினா மறுநாள் எங்கே போவோம்? ஹாஸ்பிட்டல் தான். அதே மாதிரி நாங்கள் இதெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லையும் போய் நல்லா அனுபவிச்சுட்டு வந்தாச்சு. இருந்தாலும் வந்து வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சுற்றி பார்க்குறதுல ஒரு தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மாவே நாங்கள் வீட்டில் இருந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல்னு தான் போயிட்டுருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு உடம்பு சரியில்லைனா கூட மனசு ஏற்றுக்குது. ஆனால் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருந்து உடம்பு சரியில்லைன்னா தான் ஏற்றுக்க முடியல. சரி அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு அடுத்து போனோம். எதை வேணாலும் சமாளிக்கலாம், இந்த வயிறை வந்து போஜனம் போடாமல் சமாளிக்க முடியாது, சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம். எங்களுக்கு கிடச்சது ஏதோ ஃப்ரைட் ரைஸு, பரோட்டா அது மட்டும் தான் கிடச்சது. அதை நான் அங்கே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு விட்டு அடுத்த ரைடுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரிப்பு ஃபேமிலியோடு வந்தது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. குழந்தைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைங்களை வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து ரைடு போகலாம், ப்ளே ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். பாருங்கள் இந்த குழந்தை எப்படி விளையாண்டுட்டுருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் இது வரைக்குமே அந்த மீன் பிடிக்கிறத நேரில் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மீன் பிடிக்கிறத பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக மொத்தத்தில் ட்ரிப்பு நாங்கள் நல்லா என்ஜாய்